11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 10.4ல் வினா எண் 20. கணக்கில் sin inverse of 2x/1 + x². இதை tan inverse of x பொறுத்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல y = sin inverse of 2x/1 + x². இந்த இடத்துல xக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், tan தீட்டான்னு கொடுக்குறோம். x = tan தீட்டா. தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு டேனை இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், tan inverse of x. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பக்கம் வரும், y = sin inverse of xக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கிறோம், tan தீட்டா. அதனால் 2 tan தீட்டா / 1 + tan² தீட்டா. sin inverse of 2 tan தீட்டா / 1 + tan² தீட்டா அப்படிங்கிறது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. sin இன்வர்ஸுக்கும் சைனுக்கும் கேன்சல் ஆகிடும், வெறும் 2 தீட்டான்னு வரும். y = 2 தீட்டாங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறோம், tan inverse of x. tan inverse of x பொறுத்து வகைப்படுத்துகிறோம். tan inverse of x பொறுத்து வகைப்படுத்துறதுனால y' = 2 tan inverse of x பொறுத்து வகைப்படுத்துறதுனால tan inverse of xக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். அதனால் நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா y' = 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். வினா எண் 19. x² பொறுத்து sin x² வகைப்படுத்துக. y = sin x²ன்னு எழுதிக்கிறோம். x²க்கு பதிலாக வேற ஒரு உறுப்பு எழுதிப்போம். x² = zன்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும், y = sin z. இப்போ dy இங்கே z இருக்கிறதுனால dz வகைப்படுத்தினா என்ன வரும், sin zக்கு cos z. அவ்வளோதான். dy dzன்னு என்ன வச்சுருக்கோம், x². அதனால் dx² = cos zக்கு பதிலாக x². இதுதான் ஆன்சர். பயிற்சி 10.4ல் வினா எண் 21. u = tan inverse of √1 + x² - 1/x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரதியிட. என்ன பிரதியிட போகிறோம்னா, x இருக்குல்ல, xக்கு பதிலாக tan தீட்டா, xக்கு பதிலாக tan தீட்டா. தீட்டாவை அப்படியே வச்சுப்போம். tan இந்த பக்கம் வந்தால் என்ன வரும், tan inverse of x. இது அப்படியே இருக்கட்டும். u = tan inverse of √1 + xக்கு பதிலாக tan தீட்டா. அதனால் x² tan² - 1/xக்கு பதிலாக tan தீட்டா = tan inverse of 1 + tan² அப்படிங்கிறது எதோட ஃபார்முலானா sec² தீட்டாவோட ஃபார்முலா. -1/tan தீட்டா. tan inverse of ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் போயிடும், வெறும் sec தீட்டா -1/tan தீட்டான்னு இருக்கும். tan inverse of sec தீட்டாங்கிறது 1/cos தீட்டா -1. tan தீட்டாங்கிறது sin தீட்டா/cos தீட்டா. மேலே cos தீட்டாவை மீசியமாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கினா என்ன வரும், 1 × 1 1 மைனஸ் இந்த cos தீட்டா × 1 cos தீட்டா. tan inverse of 1 - cos தீட்டா /cos தீட்டா
வகுத்தலில் இருக்கிறத தலைகீழ போட்டு பெருக்கும்போது காஸ் தீட்டா மேலே வந்துடும், சைன் தீட்டா கீழே வந்துடும். இப்போ காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். equal to tan inverse of காஸ் தீட்டா போயிடும். மேலே 1 இருக்குல்ல, 1 அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. நம்ம நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். பை சைன் தீட்டாங்கிறத 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 இப்படி பிரிச்சுக்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு வரும். 1 -1 போயிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்புறம் இந்த 2க்கும் அடிச்சிடுறோம். அப்புறம் ஒரு சைனையும் கேன்சல் ஆகிடுது. மீதி மேலே சைனு, கீழே வந்து காசுன்னு இருக்குது. tan inverse ஆஃப் மேலே சைன் பை காஸ், சைன் தீட்டா பை 2 பை cos theta by 2 is equal to tan inverse of sin by cosங்கிறது tan, அதனால் tan theta by 2ன்னு வரும். tan inverse tan கேன்சல் ஆகிடும், theta by 2 மட்டும்தான் இருக்கும். u is equal to இந்த 1/2 தீட்டான்னு இருக்கு இல்லையா, தீட்டாவுக்கு பதிலாக ஆரம்பத்தில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? theta is equal to tan inverse of x வருதா, அதை எழுதிக்கிறோம். tan inverse of x u is equal to 1/2 tan inverse of x இருக்குல்ல, இந்த tan inverse of x வந்து ஆரம்பத்தில் என்னன்னு எடுத்திருக்கோம், கணக்கிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? vன்னு கொடுத்துருக்காங்க. tan inverse of xங்கிறது v, அதை இங்கே எழுதிக்கிறோம். tan inverse of xக்கு பதிலாக v. இப்போ வகைப்படுத்தும் போது இங்கே என்ன இருக்குது? u இருக்கிறதுனால du பை இங்கே v உறுப்பு இருக்கிறதுனால dv equal to vயை பொறுத்து வகைப்படுத்தும் போது vக்கு 1ன்னு வரும். அதனால் 1/2 மட்டும்தான் வரும். 1/2 இன்ட்டு 1 1/2ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வினாயன் 18 tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. அதை y equalன்னு எடுத்துக்கணும். y equal to tan inverse of cos x plus sin x cos x minus sin x. அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் ஒரு cos x ஆல் வகுத்துறோம். இது மேலே வந்து cos x இருக்கு இல்லையா, cos x by cos x plus sin x by cos x, கீழையும் அதே போல் cos x by cos x minus sin x by cos x. எல்லாத்தையும் cos x ஆல் வகுத்துட்டோம். equal to cos x by cos xங்கிறது 1 plus sin by cosங்கிறது tan, 1 plus tan x by 1 minus tan x. மேலே ப்ளஸ் வரும், கீழே மைனஸ் வரும். y is equal to tan inverse of tan pi by 4. அப்படின்னா அதோட மதிப்பு என்னன்னா 1ன்னு நமக்கு தெரியும். அதனால் 1ங்கிறதுக்கு பதிலாக tan pi by 4 plus tan x by 1ங்கிறதுக்கு பதிலாக tan pi by 4 minus tan x. y is equal to tan inverse of tan pi by 4 plus tan x வகுத்தல், நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல tan pi by 4ங்கிறது 1 மைனஸ்
இந்த இடத்துல tan x 1 இன்ட்டு tan xன்னு எழுதலாம் இல்லையா? 1 இன்ட்டு tan xங்கிறப்ப அந்த 1க்கு பதிலாக tan π/4 இன்ட்டு tan x. tan inverse of tan a plus tan b by 1 minus tan a tan b. அதாவது tan a plus b யோட ஃபார்முலா. ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா π/4 இருக்குது, பிக்கு பதிலாக x இருக்குது. அவ்வளோதான். tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு இருக்கிறது π/4 ப்ளஸ் எக்ஸ். இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது dy/dxன்னு வரும். dy/dx அப்படிங்கிறப்ப இது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். எக்ஸுக்கு வகைப்படுத்தினா 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 1ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். 11ஆம் வகுப்பு பயிற்சி 10.4 வினா எண் 24. 24 என்ன கொடுத்துருக்காங்க? y = e tan inverse of x அப்படின்னா ஒரு சமன்பாடு கொடுத்து அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறோம்? எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்ங்கிறது என்ன ஆகிடும்னா dy/dxன்னு வரும், அல்லது y டேஷ்ன்னு போட்டுக்கலாம். e tan inverse of xக்கு e tan inverse of x தான் வரும். அதனால் அதை அப்படியே எழுதிப்போம். e முடிஞ்சிருச்சு. அடுத்தது tan inverse of x வகைப்படுத்தினா என்ன வரும்னா 1/1 + x² வரும். அடுத்தது என்ன செய்கிறோம்? இதை அப்படியே குறுக்க பெருக்கிறோம். y டேஷ் இருக்குது, இதை குறுக்க பெருக்குனா இன்ட்டு 1 + x² = e tan inverse of x. y dash 1 + x² = e tan inverse of xன்னு வருது இல்லை? e tan inverse of x என்ன? y. அதனால் இதுக்கு பதிலாக yன்னு வச்சுப்போம். இப்போ திரும்ப மறுபடியும் வகைப்படுத்துகிறோம். மறுபடியும் வகைப்படுத்தும் போது இங்கே பெருக்கல் விதி uv, அதாவது y டேஷ் அப்படியே வச்சுக்கிட்டு இதை வகைப்படுத்தினோம்னா 1க்கு 0, x²க்கு 2xன்னு வரும். y டேஷ் அப்படியே வச்சுக்கிட்டு இதை வகைப்படுத்திட்டோம். ப்ளஸ் 1 + x² அப்படியே வச்சுக்கிட்டு y டேஷை வகைப்படுத்தும் போது y டபுள் டேஷ்னு வரும். yயை வகைப்படுத்தினோம்னா y டேஷ். உள்ளார பெருக்கிடுவோம். 2x y டேஷ் ப்ளஸ் 1 + x² இன்ட்டு y டபுள் டேஷ். இதை எந்தாண்ட கொண்டு வந்துடும். மைனஸ் y டேஷ் = 0. 1 + x² y டபுள் டேஷ் ப்ளஸ் இந்த முதல் உறுப்பு கடைசி உறுப்பு ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கிற உறுப்பு எதுனா y டேஷ். அதனால் இந்த y டேஷை வெளியில் எடுத்துடும். மீதி இங்கே என்ன இருக்கும்? இதில் 2x இருக்கும், மைனஸ் இந்த இடத்துல 1 இருக்கும், = 0. அவ்வளோதான், நிறுவப்பட்டது. 11 கணிதம் பயிற்சி 10.4 25வது கணக்கு. y = sin inverse of x √1 - x² அப்படின்னா 1 - x²y2 - 3xy1 - y = 0ன்னு நிறுவனம். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிப்போம். குறுக்க பெருக்கி y × √1 - x² = sin inverse of x. வகையிட y அப்படியே வச்சுக்கிட்டு √1 - x²க்கு 1/2 √1 - x². √xக்கு 1/2 √xன்னு வரும்ல, அதுபோல் √1 - x²னா 1/2 √1 - x². ரூட்டுக்கு வகையிடல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது உள்ளார இருக்கிறத வகைப்படுத்தும் போது 1 அப்படிங்கிறது 0, மைனஸ் x²க்கு என்ன வரும் அப்படின்னா -2xன்னு வரும். ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ரூட் உறுப்பை வகைப்படுத்தியாச்சு. ப்ளஸ் √1 - x² அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தினோம்னா y டேஷ் = sin inverse of x வகைப்படுத்தினா 1/√1 - x². அடுத்தது எல்லாத்துலேயுமே √1 - x² இருக்குது. அதனால் √1 - x²ஆல் இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த உறுப்பு மூணுத்தையும் பெருக்கிறோம். முதல்ல இங்கே பெருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே -2xy இதால் பெருக்கும்போது
ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும், வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே பெருக்கிறப்ப என்ன ஆகும்னா ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குனா ரூட்டு போயிடும் இன்ட்டு y1. அதே போல் RHSலையும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டால் பெருக்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 1 மட்டும் இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும், xy மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 1ன்னு வரும். மறுபடியும் வகைப்படுத்தும் போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு y1 வகைப்படுத்தினா y2 ப்ளஸ் y1 அப்படியே வச்சுக்கிட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தும் போது 1 0 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது மைனஸ் 2xன்னு வரும். மைனஸ் இங்கே அதே போல் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தினா y1 ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும், ஈக்குவல் டு இந்த 1 வகைப்படுத்தினா 0. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 மைனஸ் 2x y1 மைனஸ் உள்ளார கொண்டு போயிடும், மைனஸ் எக்ஸ் y1 மைனஸ் இங்கே வந்தால் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. கடைசி ஸ்டெப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2. அடுத்தது மைனஸ் 2x y1 மைனஸ் எக்ஸ் y1 கூட்டினோம்னா மைனஸ் 3x y1 அப்புறம் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் நிறுவ சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். 11 கணிதம் பயிற்சி 10.4 வினாயன் 26. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, அதே போல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2ங்கிறப்ப ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/aன்னு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல என்ன செய்ய போகிறோம், அதை வகைப்படுத்த போகிறோம். இதை வகையிடும்போது dx இந்த பக்கம் தீட்டா இருக்கிறதுனால டி தீட்டான்னு வரும், ஈக்குவல் டு ஏ. தீட்டா வகைப்படுத்தும் போது 1 சைன் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா. அதுபோல் இங்கே என்ன வரும் அப்படின்னா dy/d தீட்டா ஈக்குவல் டு ஏ. 1ங்கிறது 0 ஆகிடும், காஸ் தீட்டாவுக்கு ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் சைன் தீட்டான்னு ஆகிடுது. dy/dx வேணும். dy/dx வேணும் அப்படின்னா முதல்ல dy/d தீட்டா வகுத்தல் dx/d தீட்டா. dy/d தீட்டாங்கிறது என்னென்னா இதோ இருக்குது a இன்ட்டு சைன் தீட்டா. இதே இந்த இடத்துல கீழே வந்து dx/d தீட்டா இதோ இருக்குது a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஏயும் கேன்சல் ஆகிடும், மீதி நமக்கு என்ன இருக்குன்னா சைன் தீட்டா மேலேயும் கீழே வந்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவும் இருக்குது. சைன் தீட்டா அப்படிங்கிறத 2 சைன் தீட்டா/2 காஸ் தீட்டா/2 அப்படின்னு நமக்கு பல தடவை போட்டிருக்கோம், இங்கேயும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் காஸ் தீட்டாவுக்கு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா/2 மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை உபயோகப்படுத்துகிறோம். என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிட்டுனா 2 காஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அடிபட்டு போயிடும். அடுத்தது காஸ் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு காசுக்கும் இங்கே இருக்கிற காசுக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி மேலே வந்து சைன் தீட்டா/2வும் கீழே வந்து காஸ் தீட்டா/2வும் இருக்கும். இப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு, அதாவது dy/dxை ஒய் டேஷ்னு சொல்லலாம். சைன் பை காசுங்கிறது டேன், ஒய் டேஷ் ஈக்குவல் டு டேன் தீட்டா/2. இப்போ இதை வந்து மறுபடியும் வகைப்படுத்தும் போது ஒய் டேஷ் என்ன ஆகிடும்னா ஒய் டபுள் டேஷ்னு ஆகிடும். டேனுக்கு வகைப்படுத்தினா என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா/2. டேனோட வகையிடல் முடிஞ்சுது. அடுத்தது தீட்டா/2 வகைப்படுத்தினோம்னா 1/2 அதுவும் முடிஞ்சுது. தீட்டா இருக்கிறதுனால டி தீட்டா/dxன்னு வரும். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 1/2 இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா/2 இருக்குது, அடுத்தது டி தீட்டா/dx இருக்குது. இந்த டி தீட்டா/dxங்கிறது என்னென்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது,
டிஎக்ஸ் பை டி தீட்டா இருக்கு இல்லையா இது. ஆனால் நமக்கு தலைகீழே வேணும், டி தீட்டா பை டிஎக்ஸ் வேணும். அப்போ இதை தலைகீழ மாற்றிப்போம். எப்படி வரும்? 1 பை ஏ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அதை இங்கே எழுதி 1 பை ஏ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு பை பை 2, அதாவது 90 அப்படின்னு பிரதியிட போகிறோம். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 பை 2. இந்த இடத்துல 90 கொடுத்தோம்னா 90 பை 2 45. அப்போ சீக்கன் ஸ்கொயர் 45ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 பை ஏ 1 ப்ளஸ் காஸ் 90. காஸ் 90ஓட மதிப்பு 0. ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 பை 2 இந்த ஏ, அப்புறம் சீக்கன் 45 அப்படிங்கிறது ரூட் 2, ஆனால் அதோட ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடுது? ஸ்கொயர் பண்ணுறப்ப ரூட் 2ங்கிறது 2ன்னு ஆகிடும். 2 அடிபட்டு போயிடும். மீதி எது மட்டும்தான் இருக்கும்னா 1 பை ஏ மட்டும்தான் இருக்கும். ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு. அவ்வளோதான். ஓகே.